பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். வேதம் பேசுகிறது என்கிற இந்த தலைப்பில் நீங்கள் அநேக காணொளிகள் பார்த்திருப்பீர்கள், மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள். உங்களுடைய அநேக கேள்விகளுக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கும் சில விஷயங்களை குறித்து விளக்கங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அதற்காக நம் மத்தியில் பாஸ்டர் ஸ்டான்லி ஐயா அவர்களும், பாஸ்டர் ஆப்ரஹாம் ஐயா அவர்களும், ரபி சிங்கநாதன் ஐயா அவர்களும் நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். நாம் இப்பொழுது இந்த காணொளிக்குள்ளே நாம் செல்வோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் ரபீஷ். பிரைஸ் லார்ட் ஷாலோம். பிரைஸ் லார்ட். இந்த காணொளி நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில காணொளி நிகழ்ச்சியில் ஒரு சகோதரி ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, அந்த மத்தேயு புஸ்தகத்தில் அட்டவணைகள் கொடுக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு 3 தலைமுறைகள் விடுபட்டிருக்கிறது. ஏன் விடுபட்டிருக்கிறது என்பது காரியங்களை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய காரியம் கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 3 ராஜாக்களுடைய பெயர் அதில் இல்லை. ஏன் அந்த 3 ராஜாக்களுடைய பெயரை அதிலிருந்து நீக்கியிருக்கிறாங்க, அல்லது கர்த்தர் ஏன் அவர்களை சேர்க்கவில்லை அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே எல்லார் மனதிலும் இருக்கிறது. அதற்கு வேதத்தில் உண்டான பதிலை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஏன் அந்த 3 பேர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவாஸ், அமத்சியா, அசரியா 3 பேருடைய பேரும் அதில் இல்லைங்க பாச. சரியா? ஏன்னா மத்தேயு எப்படி எழுதிட்டார்னா, யோசபாத் யோராமை பெற்றான், யோராம் உசியாவை பெற்றான், உசியா யோதாமை பெற்றான், யோதாம் ஆகாஸை பெற்றான், ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான் அப்படி கொண்டு வந்துட்டார். பட் உண்மையாக எப்படி அதில் ஃபஸ்ட்டு குரானிக் 1 நாளாகமம் 3ஆவது அதிகாரம் 11-12 வாச்சிங்கன்னா, யோசபாத் குமாரன் யோராம், யோராம் குமாரன் அகசியா, அகசியா குமாரன் யோவாஸ், யோவாஸ் குமாரன் அமத்சியா, அமத்சியா குமாரன் அசரியா, அசரியா குமாரன் தான் யோதாம் அப்படின்னு வருது. ஸோ யோதாம் தான் ஆகாஸ், ஆகாஸ் தான் எசேக்கியாவை பெறுகிறார்கள். ஏன் இந்த ஒரு 3 பேரை விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ரெண்டு ராஜ்யமாக பிரிக்கப்பட்டிருந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பக்கம் யூதாவும் இன்னொரு பக்கம் இஸ்ரவேல் தேசமாக பிரிந்து 10-2 பிரிந்திருந்த காலகட்டத்தில் அந்த பக்கம் இருந்த ராஜா எல்லாருமே, இஸ்ரேல் ஆண்ட ராஜாக்கள் எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே துன்மார்க்கமாக தான் இருந்துருக்குறாங்க. யாரும் தேவனுக்கு பிரியமாக இல்லை. யூதயா தேசத்தை ஆண்ட ராஜாக்கள் ஒரு சிலர் நல்லவராகவும் ஒரு சிலர் தேவனுக்கு பிரியமில்லாதபடியும் வாழ்ந்திருக்கிறார்கள். அதில் இந்த 3 பேர் எடுத்தோன்னு சொன்னால், ஏன் மத்தேயு குறிப்பாக இந்த 3 பேருடைய பேரையும் அதில் சேர்க்கப்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவாஸ் எடுத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 12ஆவது அதிகாரம் 18ஆவது வசனம் வாசிங்க யாராவது பாசு. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோவாஸ் தன் பிதாக்களாகிய யோசபாத், யோராம், அகசியா என்னும் யூதாவின் ராஜாக்கள் பரிசுத்தம் பண்ணி வைத்திருந்த எல்லாவற்றையும் தன் பரிசுத்தம் பண்ணி வைத்ததையும் கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களிலே அகப்பட்ட பொன் யாவையும் எடுத்து சீரியாவின் ராஜாவாகிய அசேகேலுக்கு அனுப்பினான். அப்பொழுது அவன் எருசலேமை விட்டு திரும்பி போனான். ஆமென். ஆமென். இதில் என்ன காரணம்னு சொன்னால், தேவனுடைய ஆலயத்துக்கென்று நியமிக்கப்பட்ட பரிசுத்தம் உள்ள பாத்திரங்களை ராஜா தொடக்கூடாது. ராஜா என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. அவனுக்கு அந்த அதிகாரம் இல்லை, கொடுக்கப்படலை. சரியா? ஏற்கனவே நம்ம ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம். தாவீது ராஜாவுடைய காலகட்டங்களில் அந்த துணிகரமாக போய் உடன்படிக்கை பெட்டியை தொட்டதுனால் வந்த விளைவை பார்த்துருக்கோம் தானே? ஊசா தொட்டதானே பாஸ்டர்மா? அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, துணிகரமாக இங்கு அவர் எடுக்கக்கூடிய முடிவு என்னென்னா, கர்த்தருடைய லாவை பிரேக் பண்ணி துணிகரமாக அவை எல்லாவற்றையுமே எடுத்து யாருக்கு கொடுக்குறான்னு சொன்னால்
புறஜாதியுடைய தேவனுக்கு புறஜாதியுடைய ராஜாக்களுக்கு சீரியாவின் ராஜாவாகி அசகேலுக்கு அனுப்பினான். சிரியாவின் ராஜாவுக்கு என்ன செய்யறான்? ஆசைகளுக்கு அனுப்பினான் இருக்கா? ஆமா. அப்ப அந்த துணிகரம் இருக்கு பாருங்களேன், அந்த துணிகரத்தினாலதான் யாருடைய பேர் அதுல இல்ல? அகசியா பேர் இல்ல, யோவாசுடைய பேர் வந்து யோவாசுடைய பேர் அது எடுக்கப்பட்டாயிடுச்சு. சரியா? அதனால கர்த்தர் வந்து எதை விரும்புகிறது இல்லை? பரிசுத்தமான இதுகளை ஆண்டவர் சொல்லும்போது கூட அந்த பரிசுத்தமாக இருக்கிற பாத்திரங்களை யாரு தான் வந்து டிஸ்மேண்ட்லிங் பண்ணணும்னா லேவி கோத்திரத்தில் இருக்க ஆசாரியர்கள் தான் அதை வந்து செய்யணும். அதை எடுத்து வச்சிடணும். அந்த பனிமுட்டுகளை சுமக்கிற பணி மாத்திரம்தான் லேவி கோத்திரத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அதை துணிகரத்தை செய்யக்கூடாதுங்கிறதுனால அப்படிப்பட்ட காரியம் செஞ்சதுனால அவரை வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, அங்கே பேர் நீக்கப்பட்டிருக்கு. அடுத்த ராஜா அமத்சியா இருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 8-11 வரையும் வாசிங்க பாஸ்டர். அப்பொழுது அமத்சியா யெகூவின் குமாரனாகிய யோவாகாசின் குமாரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லச் சொன்னான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி, லீபனோனில் உள்ள முட்செடியானது லீபனோனுடைய கேதுரு மரத்தை நோக்கி, நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று சொல்லிற்று. ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழியே போகையில் ஓடி அந்த முட்செடியை மிதித்து போட்டது. நீ ஏதோமியரை முறிய அடித்ததினால் உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. நீ பெருமை பாராட்டி கொண்டு உன் வீட்டிலே இரு. நீயும் உன்னோடு கூட யூதாவும் விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்வானேன் என்று சொல்லச் சொன்னான். ஆமென். ஆனாலும் அமத்சியா செவி கொடாதே போனான். ஆகையால் இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான். யூதாவில் உள்ள பெச்சிமேசிலே அவனும் யூதாவின் ராஜா அமத்சியாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்க்கிற போது. ஓகே, 11 வரையும் வச்சுக்கல. இதில் என்ன பார்க்குறோன்னு சொன்னால், அமத்சியா வந்து யாரை யுத்தத்துக்கு கூப்பிடக்கூடாது? தன்னுடைய சொந்த சகோதரனாக இருக்கிற இஸ்ரவேல் கோத்திரத்தை என்ன செய்யக்கூடாது? 10 கோத்திரத்துக்கு வந்து கூப்பிடக்கூடாது. யுத்தம் வந்து புறஜாதிகள் மத்தியில் போய் பண்ணலாம். சரியா? ஆனால் சொந்த சகோதரர் தான் கடவுள் பிரித்து வைத்திருக்கிறார். பிரச்சனைகள் இருக்கு, இருந்தாலும் அவர்கள் யார் தான்? சகோதரர்கள் தான். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் அவர்களுக்கும் தீர்க்கதரிசி எழுப்புறாரு. எலிசாலாம் அங்கே இருக்கிறாங்கல்ல, அவங்க தீர்க்கதரிசி தான். சரியா? இங்கேயும் தீர்க்கதரிசி எழுப்புறாரு. ஆண்டவர் வந்து சேர்த்து தான் பார்க்குறாரு. ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? சேர்த்து தான் பார்க்குறாரு. ஆனால் அந்த ராஜாக்குள்ள அந்த அந்த பெருமை இருக்கு பாருங்களேன். தான் ஜெயிச்சிட்டோம், அதே மாதிரி இவங்களும் என்ன செய்வோம், போய் மேட்டிமையான எண்ணம் சொல்லி, இது 10 கோத்திரம், இது 2 கோத்திரம் தானே. அந்த பெருமை நிமித்தமாக அந்த ராஜாவுடைய பேரை என்ன பண்ணப்படலை? நீக்கப்படுகிறது. ஏன்னா கர்த்தர் எப்பொழுதுமே பெருமைக்கு என்னவா இருக்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். ஆழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். அதனாலதான் தேவ பிள்ளைகள் பெருமை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. பெருமையாக இருக்கக்கூடாது. பெருமைகளை பேசக்கூடாது. ஸோ பரிசுத்தமானதை தொடக்கூடாதுன்னு பார்த்தோம். பெருமையாக நடந்து கொள்ளக்கூடாதுன்னு பார்க்கிறோம். 3வது வந்து 2 ராஜாக்கள் 15:5 வாசிக்க பாசம். கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால் அவன் தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான். ராஜாவின் குமாரனாகிய யோதாம் அரண்மனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். ஆமென். ஆமென். இவன் என்ன பண்ணான்னா, இந்த ராஜா ஆசாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில போய் கை வைக்கிறார். தூபம் காண்பிப்பது யாருடைய வேலை? ஆசாரியனுடைய வேலை. அவர்களுக்கு தான் அது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ தேவன் வந்து நம்ம தேவன் எல்லாவற்றையுமே சட்ட திட்டங்கள் உள்ள தேவன் ஐயா. அவரை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது?
யாரும் குறை சொல்ல முடியாது. பிசாசே என்ன செய்ய முடியாது, அவரை குற்றம் சுமத்த முடியாது. குற்றம் சுமத்த முடியாது. அவர் நீதிபாரர். ஆமென். 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 ஒருவர் பூமியில் இருக்கிற யாரும், உலகத்தில் இருக்கிற பரலோகத்தில் யாருமே அவர் என்ன செய்ய முடியாது, குற்றம் சாட்டப்பட முடியாது, அநீதியாக நடந்து கொண்டார் என்று சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் ஒரு ஒழுங்குமுறையை உண்டாக்கி இருக்கிறார். என்னை ஆராதிப்பதற்கு இவர்களைத்தான் நான் பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், இவர்கள்தான் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒழுங்குமுறை வைத்திருக்கிற பொழுது, அந்த ஒழுங்குமுறையை மீறி தான் ராஜாவாக இருக்கிறபடினாலே நானும் அதை செய்வேன் என்ற ஒரு துணிகரத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். தேவனுடைய திட்டத்தை யார் உடைத்தாலும் தேவன் கோபம் கொள்கிறவராக பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் பொழுது, நான் பிதாவுடைய சித்தத்தை தான் செய்ய வந்திருக்கிறேன் அல்லாமல் என்னுடைய சுய சித்தத்தை செய்ய வரவில்லை, என்னுடைய சுய விருப்பத்தை செய்ய வரவில்லை. ஊழியத்தில் அது நம்ம எல்லோருக்கும் உண்டான பாடமாக இருக்குது. இந்த மூன்றுமே நமக்கு ஒரு பாடமாக புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் உள்ளே வருகிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் நாம் ராஜாக்களும் ஆசாரியருமாக இருக்கிறபடினாலே நாம் எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதற்கு இந்த 3 ராஜாக்களை நீக்கினது சபைக்கு ஒரு சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த பைபிள் இருந்தா நீக்கப்பட்டிருக்கு. நம்மள பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்திலே நீக்கிடுவாரு. அதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். ஆமென் பாஸ்டர். ஆமென் பாஸ்டர். கர்த்தர் நல்லவர். ஆமென் ஐயா. அதனால தான் எழுதி கொடுத்திருக்கிறார், ஆராய்ந்து பாருங்கள். வேதத்தை என்ன செய்யக்கூடாது, மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடாது. ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் அநேக ரகசியங்களை உள்ளே மகத்துவங்களை வைத்திருக்கிறார். அதுல இந்த மகத்துவமானது நமக்கு கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பரிசுத்தமானதை தொடக்கூடாது, பெருமையா இருக்கக்கூடாது, பெருமை பேசக்கூடாது, துணிகரமான காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்தக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். அடுத்த ஐயா, இந்த மத்தேயு புஸ்தகத்துல முதல் அதிகாரத்துல 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல சில சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க பாஸ்டர். அதை எங்களுக்கு விவரிச்சு சொல்லணும். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு பெண்ணை மனைவியாக சேர்த்து கொள்கிறார். அது இல்லாமல் அடுத்து அதில் பார்க்கும்போது அவளை அறியாதிருந்தார் என்று ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ரகசியங்களை கொஞ்சம் எங்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக பாஸ்டர். இப்போ யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்தான்னு வேதத்தில் போட்டுட்டு கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே, கட்டளையிட்ட உடனே அது பாருங்க, இந்த யோசேப்புக்கு இந்த கீழ்ப்படுகிற எண்ணம் பாஸ்டர். உடனே என்ன செய்யறது, கீழ்ப்படிந்து அதற்கு தன்னுடைய அங்கே அந்த வார்த்தைக்கு அவளை தள்ளிவிட மனதாக இருந்தான்னு நம்ம வாசிக்கிறோம். ஆமாம், சரியா? ஆமாம். இங்கு அவளை தன் மனைவியாக சேர்த்து கொள்கிறான். இதுக்கு நீங்கள் எங்கே போகணுன்னு சொன்னால் ஏதேன் தோட்டத்துக்கு போகணும் பாஸ்டர். ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனைவியாக ஏவாளை கொடுத்து ஏவாள் நிமித்தம் பாவம் செய்த பின்பு, ஏவாளினால் பாவம் ஆதாமுக்கு வந்த பின்பு ஆதாம் சொன்ன வார்த்தை, இவள் இந்த ஸ்திரீ அங்கே மனைவிங்கிற ஸ்தானத்தை என்ன பண்ணிட்டான், உடைச்சிட்டான். எனக்கு மனைவின்னு சொல்லி, அவன் மனைவின்னு சொல்லி, இந்த ஸ்திரீ தானே, ஸ்திரீ என்று சொல்ற, மனைவி சொல்லல. நீர் கொடுத்த ஸ்திரீ தானே, நீர் கொடுத்த ஸ்திரீ, நீர் கொடுத்த ஸ்திரீ தானே. அப்ப இந்த மனைவிங்கிற ஸ்தானத்தை இங்க என்ன பண்ணிட்டான், உடைச்சிட்டான். அப்ப கத்தட்ட அது தாழ்ந்து வரல. சரியா? அங்கே உடைச்சவன் இங்கே பார்த்தீங்கன்னா அவ கெட்டுட்டா. அவளை இவனை பொறுத்த வரைக்கும் என்னது, அவள் கெட்டு போயிருக்கிறா. தூதன் சொல்லுகிறான். அந்த கீழ்ப்படிதல் பாருங்க பாஸ்டர், யோசேப்பிட்டு இருக்கிற கீழ்ப்படிதல். மனைவியாக அவளை ஏற்றுக்கொண்டு சேர்த்துக்கொள்றான் மனைவியாக. அப்ப மனைவிங்கிற ஸ்தானத்தை என்ன பண்ணிட்டான், கொடுக்குறான். அப்படின்னு சொன்னா அதை அக்ரி பண்ணிட்டான்னு அர்த்தம். சரியா? தேவதூதனுடைய வார்த்தையை அங்கீகரித்ததுனால மனைவி என்று அந்த பக்குவம் அவனுக்கு வந்துருச்சு பாஸ்டர். அது எல்லா பரிசுத்தவான்களுக்குமே இருக்க வேண்டிய ஒரு காரியம். என்ன சொன்னா, கடவுள் ஒன்றை சொன்னால் அதற்கு முழு மனதோடு என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்கிற, கீழ்ப்படுகிற, அதற்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிற, அதற்கு
தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்ளுகிற பக்குவம் வேணும். இன்றைக்கு இருக்கிற இதை கேட்கிற அருமையான பரிசுத்தவான்களுக்கு அந்த எண்ணம் இருக்குன்னு யோசேப்பு வந்து நமக்கு அது ஒரு பாடத்தை கொடுக்குறார்.